ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்காக்களே, இந்த இயர் என் பர்த்டே அன்னைக்கு கேதார்நாத் ட்ரக்கிங் போகலான்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் கூட எங்கள் அப்பா சும்மா தான் விளையாட்டுக்கு சொல்கிறாங்க நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா உண்மையிலே கூட்டு போய் அசைத்திட்டாங்க. இந்த இடத்துக்கு நினச்ச உடனேலாம் போக முடியாது. அந்த சிவன் நினச்சா மட்டும்தான் போக முடியும். கேதார்நாத் போகிறதுக்கு நிறைய போராட்டங்களும் சோதனைகளும் சந்திக்கலாம். நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போயிட்டோம். இது பட்ஜெட் ட்ரிப். எங்களுக்கு கேதார்நாத் ஆன்லைன் புக்கிங் கிடைக்கலங்க. நெக்ஸ்ட் டெல்லி டு ஹரித்வார் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டோம். அதனால நாங்கள் ஹரித்வாருக்கு போயிட்டு ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு நினச்சோங்க. ஆனால் ஹரித்வார் போனது எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக காத்திருந்ததுங்க. அது என்னன்னா, கேதார்நாத்தில் நிறைய கூட்டம் வந்தனால ஆஃப்லைன் புக்கிங்கை மே லாஸ்ட் வரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதனால ஹரித்வாரில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டோம். அங்கே கங்காவில் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணோம். அப்புறம் இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்தோம். நாங்கள் தக்ஷன் மகாதேவ் கோவில் போனோம். அந்த கோவிலோட கதையை எங்கள் அண்ணன் சொல்லிட்டே வந்தோம். நாங்கள் மானசா தேவி டெம்பிள் ட்ரெக்கிங் போனோங்க. வரும்போது விஞ்சில் வந்துட்டாங்க. அப்போதான் எங்கள் சித்தப்பா ஒரு தடவை கேதார்நாத் ஆஃப்லைன் புக்கிங் ஆஃபீஸை பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க. சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனோங்க. அங்கே ஒரு பெரிய மிராக்களே நடந்ததுங்க. அங்கே யாருக்குமே ஹிந்தி தெரியாது. ஆனால் எப்படியும் எங்கள் சித்தப்பா ஆஃபீஸர்கிட்ட பேசி கேதார்நாத் போகிற பாஸ் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு அப்போ இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அந்த சிவனோட அருளால் எப்படியோ பாஸ் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஹரித்வார் டு கேதார்நாத் காரில் கிளம்பிட்டோம். இது 250 கிலோமீட்டர். ஹில்ஸ்னால போகிறதுக்கு 10 hours ஆகும். நாங்கள் ரிஷிகேஷ் செக் போஸ்ட் தாண்டினதும் எங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை காத்திருந்ததுங்க. அது என்னன்னா, கேதார்நாத்தில் நிறைய கூட்டம் வந்தனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இங்கேருந்து போகிற வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. அப்போ தான் எங்கள் சித்தப்பா சிவன் எப்படியாவது ஒரு வழி விடுவாருன்னு சொன்னாங்க. அங்கேயே 12 hours காரில் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் போலீஸ் மிட் நைட்டில் ஒரு காராக விட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக வந்ததுங்க. கடைசியாக இந்த இடத்துக்கு 24 hours ட்ராவல் பண்ணி தான் போனோங்க. இந்த இடத்துக்கு வருவோமான்னு இருந்தோம். கடைசியாக வந்துட்டோம். இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம். பார்ட் 2 கேதார்நாத் ட்ரெக்கிங்கில் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அட்வென்ச்சர்ஸ், மிராக்கிள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.